அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த சர்வேயர், ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3, அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மாரி பல்வேறு பதவிகளுக்கான மார்க் லிஸ்ட்டையும், ரேங்க் லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு. அது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன டீட்டெயில் அப்டின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். உங்க அனைவருக்குமே தெரியும். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப நம்மகிட்ட அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, "சார் நாங்க கவுன்சிலிங் போம்போது எந்த போஸ்டிங்க ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்றது? எல்லாமே ஒரே லெவல் போஸ்ட்டா? இல்ல வந்து இந்த இதுல எது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சர்வேயர், ஃபீல்டு சர்வேயர் இது 2ம் ஒரே ஒரு இதுல வருது. அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3, அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் அது அது 3ம் ஒரு பிரிவுல வருது. அப்புறம் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இது ஒரு பிரிவுல வருது. ஸோ இந்த 3க்கும் சேர்த்து தான மார்க் விட்டுருக்காங்க சார். அப்ப இந்த 3க்கு ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க இல்லையா? அப்ப இந்த இந்த 3 கவுன்சிலிங்கும் ஒண்ணா நடக்குமா? இந்த கவுன்சிலிங்கும் ஒண்ணா நடக்குமா? இல்ல ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டைம்ல கூப்பிடுவாங்களா? அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி. அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் நாங்க போனோம்னா, எந்த போஸ்ட்ட சூஸ் பண்றதுன்னு மொதல்ல எங்களுக்கு சொல்லுங்க பிரிப்பேரா? அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 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 குறிப்பிட்ட இந்த போஸ்ட்ல எது நமக்கு பெட்டரா இருக்கும்? எது நம்ம அடுத்த லெவலுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்? இப்ப நான் வந்து ஏஇ படிக்கிறேன் சார். நான் ஜேஇக்கு படிக்கிறேன். நான் வந்து ஏஇ அப்புறம் அடுத்து வந்து அ மத்த நம்ம எக்ஸாம் படிக்கிறேன் சார். இப்ப நான் வந்து எந்த போஸ்ட் எடுத்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? படிக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்வேயர் 33 இருக்கு இல்லையா? 3378 உங்களுக்கு தெரியும். நான் காலையில சொல்லியிருந்தேன். 3378, 3551 அப்புறம் வந்து 3545 இந்த மாரி 3 போஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த 3ல பார்த்தீங்கன்னா, இந்த 3378ங்கிறது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல உள்ள போஸ்ட் 15 போஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? 15 போஸ்ட். அப்புறம் சிஎம்டிஏ போஸ்ட் 3 3545ங்கிறது சிஎம்டிஏல உள்ள சர்வேயர் போஸ்ட். அதுவும் 15 போஸ்ட் இருக்கு. அப்புறம் 3551 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மென்ட் போர்டு பார்த்தீங்கன்னா, 12 போஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த 3யும் பார்க்கும்போது, இந்த அடுத்து ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட். ஸோ இந்த 4 விதமான போஸ்ட்டும் பிரிவு 1ல வருது. ஓகேங்களா? அடுத்து 2ல என்ன வருதுன்னா, டிராஃப்ட்ஸ்மேன். ஓகேங்களா? டிராஃப்ட்ஸ்மேன்ங்கிறது தெரியும் உங்களுக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் சர்வேல இருக்கு. அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 3552ங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மென்ட் போர்டுல உள்ள போஸ்ட். எது டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3ங்கிற இந்த போஸ்ட் வந்து நம்மளுடைய டிராஃப்ட்மேன் கிரேட் 3ங்கிறது அந்த போஸ்ட். ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 24 போஸ்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இருக்கு இல்லைங்களா? அது 3546ங்கிறது சிஎம்டிஏல உள்ள போஸ்ட். 9 போஸ்ட் இருக்கு. அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்ல உள்ள போஸ்ட் 3649 அது பார்த்தீங்க அப்டின்னா 33 போஸ்ட் இருக்கு. இது எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3, அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் 2. ஸோ, இந்த ஸ்டீல் நம்பர் 2ல பார்த்தீங்க அப்டின்னா, 4 விதமான போஸ்ட் இருக்கு. 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அடுத்து சைரகம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் 3234 ஓகேங்களா? இது வந்து டவுன் அண்ட் கவுண்டர் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல 55 போஸ்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல பார்த்தீங்கன்னா, அதுல மேல உள்ளதுல 3 டிபார்ட்மெண்ட், கீழ உள்ளதுல பார்த்தீங்க அப்டின்னா 4 டிபார்ட்மெண்ட் 7 மொத்தம் 8 டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த 8 டிபார்ட்மெண்ட்ல கவுன்சிலிங் எப்ப நடக்கும்னா, கவுன்சிலிங் ஒண்ணா தான் வப்பாங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு நாள் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மார்க் படி உள்ள கூப்பிடுவாங்க. அப்படித்தான் இதுவரை நடந்திருக்கு. ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, சர்வேயர் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகட்டும், ஃபீல்ட் சர்வேயர் ஆகட்டும், டிராஃப்ட்ஸ்மேன் ஆகட்டும், எல்லா போஸ்ட்டுக்குமே கவுன்சிலிங் ஒண்ணா நடந்திருக்கு. ரேங்க் படி ஃபர்ஸ்ட்டு உள்ளவங்க, ரேங்க் படி ஓவரால் ரேங்க் படி ஃபர்ஸ்ட்டு உள்ளவங்க கவுன்சிலிங் போம்போது, அவங்களுக்கு எல்லா போஸ்ட்டும் டிஸ்ப்ளே ஆகும். அவங்க எந்த போஸ்ட் வேணுமோ, அத அவங்க செலக்ட் பண்ணிக்கிறலாம். இப்படித்தான்.
சர்வேயருக்கு இந்த சர்வேயர் போட்டிருக்கு இல்லையா 3 போஸ்ட் 3 டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒரு கவுன்சிலிங்கு, ஃபீல்ட் சர்வேயருக்கு ஒரு கவுன்சிலிங்கு அந்த மாரி வச்சதில்ல. ஓகேங்களா? இதுவரைக்கும் நடந்த கவுன்சிலிங் படி, நீங்க ஃபீல்டு சர்வேயராவோ, டிராஃப்ட்ஸ்மேனோ என்ன எக்ஸாம் எழுதினாலும், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் எழுதினாலும், கவுன்சிலிங் போம்போது, அவங்க ஓவரால் ரேங்க் அவங்க உள்ள போகும்போது, எத்தன வேக்கன்ட் இருக்கோ, எத்தன டிபார்ட்மெண்ட் இருக்கோ, அத்தன டிஸ்ப்ளே ஆகும். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு பெஸ்ட்டா சூஸ் பண்ணிட்டு போறாங்களோ, அத ஒண்ணா அப்புறம் எடுத்துக்குருவாங்க. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்ஸர் இதுதான். கவுன்சிலிங் ஒண்ணா தான் நடக்கும். இதுவரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுல வந்து நமக்கு ஏது சார் பெஸ்ட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சர்வேயர்ல உள்ள ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த 3378 அது வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்ல உள்ள போஸ்ட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட் இருக்கு. இந்த 15 இந்த சர்வேயருக்கு என்னன்னா லெவல் பார்த்தீங்கன்னா, சம்பளம் பார்த்தீங்கன்னா, லெவல் 11 படி வழங்குவாங்க. லெவல் 11 சிபிஎஸ் படி சம்பளம் வழங்குவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, லெவல் 11 சிபிஎஸ் படி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல இந்த டிபார்ட்மெண்ட்ல வழங்குறாங்க. சரி. இது வந்து சர்வேயர்ல W78க்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 3545 இந்தா இருக்கு பாருங்க. அடுத்து சர்வேயர் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்டிஏவுல 15 போஸ்ட் இருக்கு. லெவல் 10 ஃபர்ஸ்ட் நம்ம ஹவுசிங் போர்ட்ல உள்ள சர்வேயருக்கு பார்த்தீங்கன்னா, லெவல் 11 சிபிஎஸ். சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மென்ட்ல உள்ள சர்வேயர் போஸ்ட்டுக்கு 1110 சிபிஎஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதிலேயே இன்னொன்னு இருக்கு இல்லையா? அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா? அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் 3546 அதுக்கு லெவல் 8 சிபிஎஸ். அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு சிஎம்டிஏவுல, ஒண்ணு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல. 2மே பார்த்தீங்கன்னா, லெவல் 8ல வரக்கூடிய சிபிஎஸ். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான். அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இப்ப 3378 தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு சர்வேயருக்கு லெவல் 11ல, சிஎம்டிஏ சர்வேயருக்கு லெவல் 10ல, அடுத்து பார்த்தீங்கன்னா 3551 சொல்லக்கூடிய அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்தா இருக்கு பாருங்க. இந்த சர்வேயர் எதுலன்னா 355ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மென்ட் போர்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல பார்த்தீங்க அப்டின்னா 12 போஸ்ட் இருக்கு சர்வேயர் போஸ்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 11 லெவல் 11ல ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இதில எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னா, நமக்கு சம்பளம் தான் ஓகேங்களா? பேமெண்ட் படி சூஸ் பண்ணணும். என்ன லெவல்ல நமக்கு சம்பளம் வழங்குறாங்க அப்படின்னு. அப்ப சர்வேயர் 3 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு சர்வேயருக்கும் லெவல் 11 படி தான் சிபிஎஸ்ல சம்பளம் வாங்குறாங்க. 3551 சொல்லக்கூடிய சர்வே இருக்கு இல்லைங்களா? சர்வேயர் 3551 தமிழ்நாடு அர்பன் டெவலப்மென்ட் போர்டு 12க்கும் சிபிஎஸ்ல என்ன பண்றாங்க? சம்பளம் வழங்குறாங்க. லெவல் 11ல. சிஎம்டில உள்ள சர்வேயருக்கு மட்டும் லெவல் 10ல வழங்குறாங்க. ஓகேங்களா? இது. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் லெவல் 8ல தான் சம்பளம் வழங்குறாங்க. சார் அப்பன்னா ஃபீல்ட் சர்வேயருக்கு சார் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்தா இருக்கு பாருங்க. டிராஃப்ட்ஸ்மேன் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்டுக்கு லெவல் 8 சிபிஎஸ் படி டிராஃப்ட்ஸ்மேன் சம்பளம் வழங்குறாங்க. அப்புறம் சர்வேயருக்கு என்ன வழங்குறாங்க அப்டின்னா, ஃபீல்டு சர்வேயருக்கும் பார்த்தீங்கன்னா, லெவல் 8 சிபிஎஸ் படி. ஓகேங்களா? அப்ப சர்வேயருக்கும், டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் சர்வே டிபார்ட்மெண்ட்ல உள்ள சர்வேயருக்கும், டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய லெவல் 8 படி சம்பளம் வாங்குறாங்க. அப்புறம் நம்மளுடைய இது இருக்கு இல்லையா? டவுன் அண்ட் கவுன்சி பிளான் டிபார்ட்மெண்ட்ல உள்ள சர்வே கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கும் நமக்கு லெவல் 8 தான். ஓகேங்களா? லெவல் 8 தான். அப்புறம் நம்முடைய தமிழ்நாடு அர்பன் ரேபிட் டெவலப்மென்ட் போர்டு இருக்கு இல்லையா? டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 அதுக்கு லெவல் 10 இங்க பாருங்க. டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 தமிழ்நாடு அர்பன் ரேபிட் டெவலப்மென்ட் போர்டு. அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, லெவல் 10 சிபிஎஸ்ல. ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து நமக்கு ஒண்ணு தெளிவா புரியுது. என்ன அப்டின்னா, நீங்க கவுன்சிலிங் போம்போது என்ன போஸ்டிங் சூஸ் பண்ணணும் அப்டின்னா, இந்த லெவல் 10, லெவல் 11, லெவல் 8 இந்த தான் அதிகமா இருக்கு இதுல. அப்ப அப்ப நீங்க கவுன்சிலிங் போம்போது, இந்த சர்வேயர் இருக்கு இல்லைங்களா? சர்வேயர் இதுல பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் சர்வேயர் இருக்கு இல்லையா? 3378 அதுக்கு லெவல் 11ல சம்பளம்.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணலாம், நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது 3551 அந்த போஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கும் லெவல் 11 தான் சம்பளம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் இது 27 போஸ்ட்டு தான் இருக்குது. லெவல் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. லெவல் 11ல் 27 போஸ்ட்டு தான் இருக்குது. 3378 தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு சர்வேயர் 15 போஸ்ட்டும், 3551 தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு 12 போஸ்ட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 27 போஸ்ட்டு தான் இருக்கு. லெவல் 11 பிரகாரம் சம்பளம். ஓகேங்களா? இத நீங்க என்ன பண்ணலாம், நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, லெவல் 10ல 3545 இருக்கு பாருங்க. அது சிஎம்டிஏ டிபார்ட்மெண்ட்ல உள்ள 15 சர்வேயர். அது 1110ல வருது. புரிஞ்சுங்களா? ஸோ சர்வேயர்ல 3378ம் 3551ம் லெவல் 10ல வரக்கூடியது. 3545 இருக்கு இல்லையா? அது சிஎம்டி டிபார்ட்மெண்ட்ல உள்ள சர்வேயர் போஸ்ட் 15. அது லெவல் 10ல வருது. ஓகேங்களா? இது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, லெவல் 11ல உள்ள தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு சர்வேயரையோ, லெவல் 11ல உள்ள தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டுல உள்ள சர்வேயரையோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்க சூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, லெவல் 10 பே லெவல்ல உள்ள சிஎம்டி இருக்கு இல்லைங்களா? அதுல உள்ள சர்வேயர் போஸ்ட் 15. நீங்க அத சூஸ் பண்ணலாம். இத விட்டீங்க அப்படின்னா, அடுத்து இந்தா இருக்கு பாருங்க. டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, லெவல் 10ல தராங்க சிபிஎஸ். ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு இந்த சர்வேயர்ல நான் சொன்ன மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, அது இல்லாட்டினா இந்த டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 என்ன பண்ணுங்க, நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அது வந்து பார்த்தா உங்களுக்கு 24 போஸ்ட் இருக்கு. இந்த டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, 3552 என்ன டிபார்ட்மெண்ட்னா, தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டுல 24 போஸ்ட் இருக்கு. இது லெவல் 10 சிபிஎஸ்ல வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன். இந்த எல்லா போஸ்ட் பார்த்தீங்கன்னா, லெவல் 8 தான் சம்பளம். சர்வே டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஃபீல்டு சர்வேயருக்கும், சர்வே டிபார்ட்மெண்ட்ல உள்ள டிராஃப்ட்ஸ்மேனுக்கும், அப்புறம் வந்து நம்மளுடைய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல உள்ள சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும், சிஎம்டிஏ டிபார்ட்மெண்ட்ல உள்ள அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லெவல் 8ல தான் சம்பளம் வழங்குறாங்க. அப்ப நீங்க வந்து கவுன்சிலிங் போம்போது, நீங்க முக்கியம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 11 லெவல் ஓகேங்களா? லெவல் 11 படி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேசுங்களேன் பே லெவல். பே லெவல் 11 படி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு சர்வேயர், தமிழ்நாடு அர்பன் அப்டேட் டெவலப்மெண்ட் போர்டு சர்வேயர். இது 2 ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் குடுங்க. அதுக்கு பிறகு சிஎம்டிஏ சர்வேயருக்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. அது லெவல் 10ல வருது. அதுக்கு பிறகு டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 அத என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் வந்து ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் எல்லாமே லெவல் 10ல தான் சம்பளம் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப கேட்பாங்க, "சார் பே 11ன்னா எவ்வளோ சார்ன்னு?" கேட்பாங்க. பே 11ன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல 35,400 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதனுடைய டீட்டெயில். பே 11ன்னா ரூ. 35,400 உங்களுக்கு ஊதியமா கிடைக்கும். இப்ப 11 லெவல் 11ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நான் சொன்ன ஹவுசிங் போர்டு சர்வே இருக்கும். தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு சர்வே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 35,400 உங்களுக்கு ஊதியமா கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய பே ஸ்கேலுடைய டீட்டெயில். ஓகே. இத ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப அடுத்து லெவல் 8, 10 என்ன கிடைக்கும்? இந்தா இருக்கு பாருங்க. லெவல் 8னா ரூ. 19,500 கிடைக்கும் நமக்கு ஊதியமா. ஓகேங்களா? லெவல் 8னா. லெவல் 10னா ரூ. 20,600 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ லெவல் 8ங்கிறது நம்முடைய குரூப் 4 சம்பளம் தான். 19,500 அது கிடைக்கும். அப்ப லெவல் 10ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 20,600 கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய 7த் பே கமிஷன் படி உள்ள இது நான் இத தான் போட்டிருக்கேன். பே மேட்ரிக்ஸ். ஸோ லெவல் 8ல பார்த்தீங்கன்னா 19,500 இது வந்து உங்களுக்கு ஃபீல்டு சர்வேயருக்கு, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு, அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு குடுப்பாங்க. அதுவே லெவல் 10ங்கிறது யாருக்கு அப்படின்னா, சிஎம்டிஏல உள்ள சர்வேயருக்கு, அப்புறம் நம்மளுடைய டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட சம்பளம் தான் இது. ஓகேங்களா? ஸோ இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா, இவ்வளோதாங்க அதுக்குள்ள டீட்டெயில்ஸு. ஸோ வந்து நீங்க அத ஞாபகம் வச்சுட்டு, எந்த போஸ்ட் நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த சர்வேயர் போஸ்ட்னாலே நம்ம ஃபீல்டு போறதா தான் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள சர்வேயர் போஸ்ட்டுக்கும், ஃபீல்டுல போய் நீங்க மெஷர்மென்ட் பண்ற மாரி தான் இருக்கும். லேண்ட சர்வே பண்ணி டேக் ஓவர் பண்றது, அந்த ஃபீல்டு ஒர்க் அதிகமா இருக்கும். டிராஃப்ட்ஸ்மேன்ல மட்டும் தான் ஃபீல்டு ஒர்க் அதிகமா இருக்காது. நீங்க ஆஃபீஸ்ல உட்காந்துட்டே பார்க்குற வேல மாரி இருக்கும். அப்புறம் சர்வே கமிஷன் அசிஸ்டன்ட் ஒர்க்கும் நல்ல ஒர்க் தான். ஆனா, இப்ப அவங்களும் அது ஃபீல்டுக்கு போற மாரி சொல்றாங்க. ஸோ சர்வேயர்னாலே ஃபீல்டுக்கு போணும். கண்டிப்பா ஃபீல்டு ஒர்க் இருக்கும். டிராஃப்ட்ஸ்மேன்னா ஃபீல்டு ஒர்க் அதிகமா இருக்காது. ஸோ நீங்க ஆஃபீஸ் வந்துட்டா ஒர்க் பார்க்கலாம். ஸோ அதனால அது சம்மந்தமா என்ன பண்ணுங்க நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அப்ப எந்த போஸ்ட் நம்ம போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு டவுட் இருந்தாலும், தப்பு இருந்தாலும் நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நான் மாத்திக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? தேங்க் யூ. இத வச்சு ஒரு முடிவு எடுத்துக்கங்க. அப்புறம் உங்க ஊர்ல நீங்க கவுன்சிலிங் போம்போது, நான் சொல்றத கேட்டுங்க. நீங்க கவுன்சிலிங் போம்போது உங்க ஊர்ல உள்ள ஃபர்ஸ்ட் போஸ்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எது நல்ல போஸ்ட்டோ, எது நமக்கு 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 நல்லா இருக்குமோ அந்த போஸ்ட் சூஸ் பண்ணுங்க. நம்ம ஊர்ல உள்ள போஸ்ட்டே போய் சேர்க்காதீங்க. அதனால நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ல மாறிக்கிரலாம், செஞ்சுக்கிரலாம். எடுத்த உடனே போய் நம்ம ஊர்ல போய் உட்காரணும்னு நினைக்காதீங்க. எந்த போஸ்ட் நமக்கு பெஸ்ட்டா இருக்கும்? என்ன பே லெவலு? என்ன போஸ்ட்? என்ன டிபார்ட்மென்ட் பார்த்துட்டு, அது எங்க இருக்கோ அத எடுத்துக்கங்க. எடுத்த உடனே எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம ஊர்லயே போஸ்டிங் கிடைச்சா போதும். இப்படித்தான் பார்க்குறாங்க. அதுலயும் இந்த அ கேர்ல்ஸ் தான் முக்காவாசி பேர் கவுன்சிலிங் போம்போது, அவங்க ஊர் எதுவோ அங்க வேக்கன்ட் இருக்கா? அத 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 எடுத்துடுறாங்க. அது என்ன ஊரு? எதுன்னு பார்க்கறதில்ல. அது என்ன போஸ்ட்டும் பார்க்கறதில்ல. என்ன பாத்து எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு மூவ் பண்ணுவாங்க. இது போஸ்ட் அதாவது நம்ம ஊர் எடுத்தா போதுங்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வெளிய போய் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் ப்ரமோஷன்ல இதெல்லாம் நம்ம இங்க மாறி ட்ரை பண்ணுங்க. நல்ல டிபார்ட்மென்ட், நல்ல போஸ்ட்ட ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, மென்ஷன் பண்ணி கவுன்சிலிங்ல போங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல மாறிக்கிடலாம். எடுத்தோனே நம்ம ஊர மட்டும் போய் பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு இதா இருக்கும். ஸோ அது நீங்க ஜென்ஸா இருந்தாலும், வுமன்ஸா இருந்தாலும், யாரா இருந்தாலும், கவுன்சிலிங் போம்போது நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? நமக்கு ஃபீல்டு ஒர்க் வரும்னா, ஃபீல்டு ஒர்க்ல சர்வேயரா போக ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து நான் அடுத்து படிக்கணும், ஏஇயா போணும் அப்டின்னா, டாஸ்க்மேன் எடுத்து ட்ரை பண்ணுங்க. இல்ல வந்து எனக்கு வந்து நல்ல போஸ்ட் தான் வேணும் அப்டின்னா, இந்த இப்ப நான் சொன்னதுல வச்சு முடிவு பண்ணி, அது எங்க இருக்கோ அங்க போய் செலக்ட் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஓகேங்களா? இத மட்டும் நீங்க பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? வேற டவுட்னாலும் நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ல நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.